ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வாரம் நம்ம உருளைக்கிழங்கு வச்சு செய்யக்கூடிய ஒரு பக்கோடா ரெசிபி தான். டக்குன்னு செஞ்சிரலாம். வெங்காயம் வேற எதுவும் தேவையில்ல. வீட்ல இருக்கிற கொஞ்சம் பொருட்கள் அவ்வளோதான். என்ன கொஞ்சம் வேலை, இந்த உருளைக்கிழங்கு சீவறது மட்டும் தான் ஒரு வேலை, அவ்வளோதான். சீவி, கழுவி எடுத்தாச்சுன்னா டக்குன்னு பண்ணி தட்டில் ஒரு டம்ளர் டீயோட சாப்பிட சூப்பரா இருக்கும். இது சொல்லிட்டு இருக்கறக்குள்ள சீவி முடிச்சுட்டேன். பாருங்க 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அப்பதான் கொஞ்சம் ஒரு 4 பேர், 5 பேருக்கு சாப்பிடுற அளவுக்கு இருக்கும். இருக்கட்டும். இனி இத நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். ஒரு 3 ஆர் 2 இல்லன்னா 3 டைம்ஸ் கண்டிப்பா வாஷ் பண்ணணும். பாருங்க அதில ஒரு ஸ்டார்ச் இருக்கும் இல்லையா உருளைக்கிழங்குல, அது கண்டிப்பா போகலைன்னா, அந்த ஒரு மாதிரி ஒட்டிட்டு நிக்கும். இது ஒட்டாம இருக்கறக்கு தான் இப்படி பிழிஞ்சு எடுத்துரலாம். நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு, திரும்பவும் தண்ணி ஊத்தி, அது மாரி ஒரு 3 தடவையாவது வாஷ் பண்ணணுங்க. கடைசியா நீங்க இப்படி கையில எடுத்தீங்கன்னா வராது. அது ஒரு சன்னியில ஊத்தி வடிகட்டி பிழிஞ்சு எடுத்துருங்க. திரும்பவும் இதே மாரி ஒரு 3 டைம்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா, அந்த இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் போயிடும். அதே மாரி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. அதில ஒரு ஹீப்டு 1/2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1/4 கப்பு அரிசி மாவு. அரிசி மாவு இல்லன்னா கார்ன்ஃப்ளவர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கூட ஒரு 1/4 கப்பு மல்லி இலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு ஹீப்டு டீஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு. நீங்க இப்போ வேணா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம், சாட் மசாலா சேர்த்துக்கலாம், ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இதெல்லாம் ஒண்ணும் சேர்க்கல. சிம்பிளா முடிச்சுட்டேன் அவ்வளோதான். இந்த மாரி சின்ன சின்ன உருண்டைகளா போட்டு பொரிச்சு எடுத்துற வேண்டியதுதான். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. காயற எண்ணெயில ஃபர்ஸ்ட்டு நம்ம 2 கொத்து கறிவேப்பிலையும், 2 பச்சை மிளகா ஒரு ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். பொரிச்சு எடுத்துட்டீங்கன்னா, அந்த எண்ணெயில அந்த கறிவேப்பிலையோட வாசனை இருக்கும். கூடவே அந்த பச்சை மிளகாயோட காரமும் அதில வரும். அப்ப நம்ம இப்படி போட்டு பொரிச்சு எடுக்கும்போது சூப்பரான ஒரு அரோமா கிடைக்குங்க. அந்த பக்கோடாக்கு. பாருங்க. போட்ட உடனே கரண்டி போட்டு கிளறிடக்கூடாது. கொஞ்சம் வெந்த பிறகு நல்லா இப்படி திருப்பி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா கிரிஸ்பி ஆகணும். சீக்கிரம் ஆயிடும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு திருப்பி திருப்பி போட்டு எடுத்தோம்னா, நம்மளோட பக்கோடா ரெடி. இனி நீங்க மிச்சத்தையும் இதே மாரி செஞ்சு எடுத்துற வேண்டியதுதான். பாருங்க சூப்பரான பக்கோடா ரெடி. எல்லாரும் கண்டிப்பா செய்யணும். 1 கப் காஃபியோட இந்த பக்கோடா சும்மாவே சாப்பிடலாம். இல்ல நான் இன்னைக்கு கிரீன் சட்னியும் செஞ்சிருக்கேன். சாஸ் வச்சும் சாப்பிடலாம். எனக்கு கிரீன் சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கும். பாருங்க கிரீன் சட்னியோட சூப்பரா செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் ஒரு புது வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.